second semi-final match, Tirupur Maximus taking on Smart Boys from Udumalapet. Toss win பண்ணி fielding choose பண்ணிருக்காங்க Smart Boys Udumalapet. அது 6 over format. ஒரு power play 5 bowler. Opening batsman on strike Sivalingam. Opening bowler power play போறதுக்கு மோகன். Was ball of the match. ஸ்லோவரா போட்டாரு. float கொடுத்து போட்டாரு. சரியா கனெக்ட் பண்ணல குயிக்கா ஓடி ஒரு ரன் மாத்திட்டாங்க. Opening batsman பிரசாந்த் ஸ்டேக்ல ரெண்டாவது பந்து. ஸ்லோவரா போட்டாங்க. உடைச்சு போட்டாங்க. இது வரைக்கும் போகல குட்டி போயிடாங்க போயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி சிம்பிளா அவுட்னா சமம் தான் கண்டிப்பா லென்த் உடைஞ்சு போச்சு ஈஸியா பிக் பண்ணி போச்சு ஷாட் விலகிடும் ஃபீல்டர் விட்டு விலகி போயிடும் லாங் ஆஃப்ல வச்சிருந்தாங்க இந்த பாலும் குத்தி போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காங்க சொல்லலாம் உடைச்சு போட்டாங்க ஆள் வச்சு போட்டாங்க உடச்சு போட்ட விக்கெட் அடிட்டாரு நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் மண்டபத்து பிரவீன் வந்த உடனே சுவிட்சிட்டு வாய் புரிஞ்சு இடம் இருந்துச்சு ஊட்டத்தட்ட போயிடுச்சு அதை கேட்டா முடிச்சு கொடுத்துருக்காரு பாக்கி விக்கெட் கண்டிப்பா மோகன் எப்பவுமே விக்கெட் ரன்ல இருப்பாங்க போன மேட்ச்ல சொன்னேன் Maximus ஆப்போசிட்டா தூக்கிட்டாரு ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாரு எந்த ஃபர்ஸ்ட் ஓவர் கமெண்ட் ஓவர் பிளே முடியல ஸ்கோர் 9 ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாங்க Maximus செகண்ட் நியூ பாலர் ஆல் ரவுண்டர் பாண்டி முதல் பால் பந்து விட்டு உள்ள வந்து சொல்லிருக்காங்க ஒரே லைன் பந்து உள்ள வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க ஃபுல்லா ஏறி போய் லைனை கவர் பண்ணி எடுக்க பார்த்தாரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுதான்னு பார்த்தா அவ்வளவு பவுன்ஸ் எடுக்கல ஃபுல் பவர் அவரும் போடல நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் ஒட்டக்ஸ் பாபு வச்சாரு சூப்பர் ஷாட் இன்டெலிஜென்ட் பிளே கண்டிப்பா இது வரைக்கும் போகல போயிடுச்சுங்க விட்டுலாம் பவுண்டரி போயிருச்சு லேட்டாஸ் பால் பெருசா அடிக்க பார்க்கல சேஃபா வச்சாரு கான்பிடண்டா எடுத்துட்டு போலாம் ஆக்சுவலா டவுன் த லெக் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வின் இருக்கு ஆப்போசிட்டா இருக்கு பாபுக்கு சோ ஒரு வின்ல ரொம்ப பவர் போட்டு அடிக்க பார்க்கல கரெக்டா வச்சாரு அது பவுண்டரி போயிருக்கு கான்பிடண்டை ஏத்துக்கிட்டு கரெக்டா ஒரு இன்னிங்ஸ் போடுவாங்கன்னு பாக்குறேன் அந்த மாதிரி ரெண்டு பேரும் இப்ப சுவிட்சிட்டு இந்த பக்கம் பவுலிங் பேர வந்தாலும் சரி ஓட்டெக்ஸ் தான் உள்ளே வெளியே திருப்பி இருப்பாரு ரெண்டு பக்கமும் திருப்பாரு பேட்டிங்லயும் அப்படிதான் பிஹைண்ட் த விக்கெட் லெஃப்ட் சைட்லயும் ஒண்ணு ஆஃப் சைட்லயும் ஒண்ணு ரெண்டு பக்கமும் ஸ்டிக்க விட்டு ஆடிட்டாரு ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு யார்கரை போட்டாங்க வெல்பாச்சன் வெல் போல்டுங்க நகர்றதை பார்த்து உடச்சு குத்தி போட்டுருந்தா அந்த வெளில வெளில போயிருக்கும் நீரஜன் ரஞ்சித் தான் ஸ்ட்ரைக் ரெண்டாயிரம் முடிவுல ஸ்கோர் 18 இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க நியூ பவுலர் விக்கி ஃபர்ஸ்ட் ஒன் குட்டாட இறங்கிட்டு போட்டீங்க கொண்டுட்டாருங்க ஸ்டிக் லைன்ல குத்தி போட்டீங்க எடுக்க வசதியா இருந்துச்சு பெருசா காத்தலாம் இல்ல அவரே போட்டாரு டைமிங் வெளியே அடிச்சிருக்காங்க செகண்ட் ஒன் தடுத்துருவாங்க ஃபுல்லரா போட்டிருக்காரு விக்கெட் அலர்ட் விக்கெட்டா புடிச்சிட்டாங்க அந்த ஷாட் தான் ட்ரை பண்ணாரு ஆக்சுவலா உள்ள கொண்டாந்தாங்க எக்ஸ்ட்ரா கவர் அந்த ஃபீல்டர் பாண்டி உள்ள கொண்டாந்தாங்க அந்த இடத்த வேக்கட்டா விட்டு தூக்கி போட்டு விக்கெட் ஆயிட்டாரு விஜய் சைக்கிள் க்ளோஸ் டு பாடி ஸ்ட்ரைட்டாவே பேக் ஃபுட்ல ப்ளே பண்ணி கொடுத்தாரு சிங்கிள் மாத்தி கொடுத்தாரு சிவலிங்கத்துக்கு நல்லா குத்தி திரும்ப பார்த்தாரு ஆஃப் கட்டர் கேப்ல போயிருக்கு பெரிய சேஸ் விட்டுலாம் தோணுது எஸ் அதுதான் பவுண்டரி ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் இன்னொரு பக்கம் பவுண்டரிகள் வந்து கொண்டே இருக்கிறது எப்பப்பெல்லாம் சிவில் ஸ்ட்ரைக்ல வராரோ அவ்வளவு பவுண்டரி 6 பதிவு பண்ணி கொடுத்துறாரு ஸ்லோவரா போட்டிருக்காரு டேக்ஸிமான் சார்ஜஸ் ஒன்ஸ் அகைன் அதே இடத்தில் அடிக்கக்கூடிய இரண்டாவது 6 அந்த வேலையை தான் ஒரு மீட்டர் போட்டு வச்சிடலாம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இங்க மழை வருது மழை வரதுக்கு முன்னாடி இங்க இடி இடிக்குது ஒவ்வொரு அடி இடி மாதிரி இறங்கிட்டு இருக்கு சிவலிங்கம் பேட்ல இருந்து 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 36 4 விக்கெட் இருக்காங்க மேக்சிமஸ் அடுத்த நியூ விஜய் வித்து பெருசா இல்ல குத்தி உடச்சுதான் போட்டாரு பேசும் கொடுக்கல செகண்ட் பால் மூணாவது பால் ஸ்லோவரா போட்டாரு பட் ஸ்லாட்ல விழுந்து ஸ்லாட்டடாவே காத்தடிக்கவே இல்லையோ இது கன்ஃபார்ம் ஆறு எங்கேயோ போச்சுங்க டிஸ்டன்ஸ் வேற லெவல் லாங் எனஃப் ஹை எனஃப் எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு இந்த பந்துல
போன பால் அவுட் ஆஃப் நோ பால் ஃப்ரீ ஹிட் ஸ்லோவா எவ்வளோ ஸ்லோவா போறோமோ அவ்வளோ ஸ்லோவா போட்டாரு பாடி லைன்ல போட்டாங்க லாஸ்ட் பேரம் கொடுக்கல பேஸ் ஆஃப் பண்ணி போட்டதுக்கு அட்டாக் பண்ணுவாருன்னு தோணுது அதேதான் லான்ச்சா போட்டிருக்காரு அந்த ட்ரிகர் மூவ்மெண்ட் பார்க்கவே எலகண்டா இருக்குன்னு பார்த்தா மழை வரதுக்கு முன்னாடி இடி இடிக்குதுங்க நிறைய இடி நிறைய சிக்ஸர் போச்சு அதுல இதுவும் ஒரு மிகப்பெரிய ஆளா இருக்கும் 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 52 இருக்காங்க மேக்ஸிமஸ் அடுத்த நியூ பாலர் நந்தா விஜய் ஆன்செக் ஸ்லோவர் 1 லென்த் இழுத்து புல் பேக் பண்ணி போட்டாரு அங்க ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காங்க மோகன் டீப் ஃபீல்டிங் நல்லா இருந்திருக்கு செகண்ட் பால் வெயிட் அண்ட் கட் ஆஃப் சைட்ல கேப்ல ஃபாஸ்டா போகல ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க க்ளோஸா வச்சிருக்காங்க அந்த ரெண்டு ஃபீல்டரை சார்ஜ் தான் எஸ் சார்ஜ் தான் மைட்டி 1 6 மீண்டும் 6 இந்த விஜய் கையில இருந்து வந்திருக்கு ஸ்லோவர் ஆஃப் கட்டர் அதுக்கு ரெடியா இருக்காங்க பேக் ஃபுட்ல ரீட் பண்றாங்க மிஸ் பண்ணிருக்காரு ஃபாஸ்டா சுத்தி முடிச்சிட்டாரு லாஸ்ட் மீண்டும் 3 போட்டிருக்காரு ஒரு முக்கிய பந்து இந்த ஓவர்ல ஸ்டிப்புக்கு மேல எனக்கு தெரிஞ்சு முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் பாண்டியன் ஓவரோட முதல் பால் ஓடு ரீபால் செகண்ட் பால் வேகம் போட்டிருக்காரு பண்ணிட்டாருங்க அவர் எதிர்பார்த்த அந்த வேகம் தான் ஃபாஸ்டா போட்டாங்க ஃபாஸ்டா பந்து எங்கேயோ வெளில போயிருக்கு டிஸ்டன்ஸ் மைல்ஸ் இன்டு தி கிரவுட் அங்க அவங்க டீம் இருக்க பக்கம் அடிச்சிருக்காரு மூணாவது மேக்ஸிமம் அவங்க டீம் இருக்க பக்கம் அடிச்சது மொரட்டு இன்னிங்ஸ் மச் அவைட்டட் இன்னிங்ஸ் கண்டிப்பா டீம் அண்டர் பிரஷர்ல இருக்கும்போது as a captain as a leader அப் ஃப்ரண்ட்ல ஆடி கொடுத்துருக்காரு இங்க சிவலிங்கம் போன பால் ஒரு எக்ஸ்ட்ரா நோ பால் என்ற கால் வந்திருக்கு ஓவர் ஸ்டெப்பிங் நோ பாலா இருக்கும் கேட்ச பிடிச்சி போகுதுன்னு கிடையாது ஐயோ தோவும் கரெக்டான எண்டுக்கு வரல கிக்கா வரல ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் கொடுத்துருக்காங்க ஓடி இருக்கப்பட்ட 2 ஃப்ரீ ஹிட் நேரா உள்ள போட்டுருக்காரு போன பந்து ஃபாஸ்டா போட்டுருக்காரு ஃபிளாட் ட்ரெஜெக்டரி டாட் பால் 3 more remaining ஆஃப் சைட்ல பேட்டை விட்டு பார்த்தாரு பயங்கி பார்த்தாங்க கரெக்ட் தான் அவங்க பண்ணது கரெக்ட் தான் கேட்ச் ஆகல மீண்டும் ஓடி இருக்கப்பட்ட 2 போன பால் 1 ஷாட் வெல் வித்தின் தி லைன் டாட் பால் ஒரு முக்கிய பந்து ஃபுல் டைமிங் பண்ண முடியல விக்கெட் போயிருக்கு ரெண்டாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இதோட டார்கெட் 75 ரன் ரன்சஸ்டாக விக்கி ஸ்டிக்ல ஓபனிங் பவுலர் காமன் பவர் பிளேயர் போறதுக்கு ஒத்தெக்ஸ் பாபு செகண்ட் இன்னிங்ஸ்ல முதல் பால் நேர்ல போயிருக்கு ஸ்டாப் பண்ணிருக்காரு நான் டாமினன்ட் சைடு கஷ்டம் அந்த மாதிரி பொசிஷன்ல வந்து த்ரோ அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தடுத்தது நல்ல விஷயம் சொல்லுங்க பவுண்டரி ஓடாம சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு சர்க்கிள் தாண்ட விடல சக்தி அங்க ஓபனிங் பர்சன் சுகுந்தன் ஸ்டிக்ல வெயிட் அண்ட் கட் ஆள் ஏற்றி வச்சிருக்காங்க மூணாவது பால் கேப்ல போயிருக்கு இன்ஃபீல்ட்ல தாண்டி போயிருக்கு விரட்டி பார்க்காங்க கொஞ்சம் விட்டுட்டாங்க சேச விட்டுட்டாங்க பவுண்டரியா பதிவு பண்ணிருக்காரு கொஞ்சம் ஷார்ட்டா விழுந்துருச்சு ஸ்லோவா வேற போட்டாங்க லெஃப்ட் கட்டருக்கான வச்சு கம்ப்ளீட்டா பேக் ஃபுட்ல இருந்து பிளே பண்ணி கொடுத்துருக்காரு ஆக்சுவலா போன மேட்ச் முழுக்க சுகுந்தன் கையில இருந்து பவுண்டரிஸா ரன் மலை குளிஞ்சிச்சு முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இந்த விக்கி எக்ஸ்ட்ரா பேஸ் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்ல ஆள் வச்சிருக்காங்க அஜித் அங்க சிங்கிள் பவர் பிளே ஓவர் லாங்கா வச்சிருக்காங்க ஏற்றி வச்சிருக்காங்க பாலாவை அதே மாதிரி சுவிட்சிட்ட தடுக்கிறதுக்கு மண்டபத்து பிரவீனை வச்சிருக்காங்க ஃபுல்லர் லெக் கட்டர் அவுட் சைடு ஜீவான வாய்ப்பு அப்படி போட போறாங்களோ இல்ல ரொம்ப சேஃபா வந்துருச்சு இது கேட்சுக்கான வாய்ப்பு யாருக்குமே கிடையாது பாபு விக்கி சூப்பரா தூக்கிப்பட்டாரு அதே ஷாட்டுங்க இன்னும் கிளியரா அடிச்சிருக்காரு வெச்சார்னு சொல்லலாம் சிப் ஷாட் ஆக்சுவலா போன பால் பவுண்டரி போச்சு இந்த முறையும் பவுண்டரி போயிருக்கு 2 ஃபீல்டர் போய் கையில போட்டு மிஸ்ஃபீல்ட் பண்ணி செகண்ட் பவுண்டரி பதிவு பண்ணிருக்காங்க இங்க 2 பவுண்டரியுமே விக்கி கையில தான் வந்திருக்கு ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 12 நோ விக்கெட் செகண்ட் பால் லெஃப்ட் ஆர்ம் விஜய் ஃபர்ஸ்ட் பால் குயிக்கா வந்திருக்கு பந்து ஃபிளாஷி ஷாட் கட் ஷாட் மீண்டும் டாட் பிச்சை யூஸ் பண்ணி லென்த்ல தான் போட்டிருக்காரு இது வரைக்கும் பிக்கா தான் வந்த மாதிரி இருக்கு அடுத்த பந்து ஃபுல்லா விரும்பி ஆட்டாரு அது கேப்லையும் போயிருக்கு ஃபாஸ்டா போகல 2 கன்ஃபார்ம் 3 மட்டும் வெட்டக்கூடாது
ஸ்டெப் அவுட் பண்ணி பீச் ஆஃப் த பாலுக்கு போனாரு. ஐயோ மிஸ் கேட்சுங்க. நல்ல ஃபீல்டர்லாம் வெச்சும் கேட்ச் மிஸ் ஆகி இருக்கு. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா கொண்டு போறாங்களா பார்ப்போம். இந்த டைமிங் ஸ்லோவா போட்டாரு, தூக்கி போட்டாரு, அந்த கட்டரை போட்டாரு. ஒன்னொரு மணி இது யாருக்கும் கேரி ஆகல. அவங்க கேட்ட ஒரு எக்கனாமிக்கல் ஓவரை போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு விஜய். 5 ரன் ஓவர், 2 ஓவர் முடியல, ஸ்கோர் 17. தேர்ட் நியூ பாலர் சக்தி. ஓவரோட முதல் பால் ஓவர் ஸ்டெப் நோ பால், ஃப்ரீ பால். வித்து இருந்துச்சு எனக்கு வந்து லீகல் லைனுக்குள்ள, அதுதான் நகரவே இல்லை. அம்பையர் சுத்தமா நகரல, கல்லுமே நின்றாரு. பேட் பால். நவ் காட் சேஞ்ச். செகண்ட் பால் வித்து கொடுக்காம போடுவாங்க எதிர்பார்த்தேன். மேல ஆள் வச்சு போட்டிருக்காங்க. கைக்கே போச்சு. ஃபுல் பவர் போட முடியல. நடுவில் கொஞ்சம் மைக் ப்ராப்ளம் ஆகி போச்சு. வந்திருக்கான்னு தெரியல. வீடியோ ஆடியோ பார்ப்போம். நியூ பேட்ஸ்மேன் நந்தா ஸ்டேக்ல சரியா கனெக்ட் பண்ண முடியல. இது கேட்சாவும் கேரி ஆகல. அதிகபட்சம் ஒரு ரன் தான் விடுவாங்க. சூர்யா ஸ்டேக்ல புல்லுக்கு இடம் இருந்துச்சு. புல் ஷாட் மிஸ் ஆகிருன்னு சொல்லலாம். விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. இந்த இடத்துக்கு வந்திருக்கு. செகண்ட் டைம் இதே மாதிரி வந்திருக்கு. இந்த பாலும் டாட். இந்த பாலும் டாட். நிறைய டாட்டா பதிவு பண்ணிருக்காங்க. 4 ஓவர் முடியல, ஸ்கோர் 21. 3 விக்கெட் போட்டாங்க இது வரைக்கும். அடுத்த பால் சைன். வித்து கொடுக்கல. விக்கெட் மேலே போட்டிருக்காங்க. விக்கெட் விடுறதுதான் பிளான். ஸ்லோவரா போட்டு விக்கெட் அள்ளிட்டாரு. எஸ், கவர் பாயிண்ட்ல உள்ள வச்சிருந்தாங்க, சர்க்கிள்குள்ள வச்சிருந்தாங்க சக்திய. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல காட்டி வந்த ஒன்னு ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபுல்லர் 1 பட் ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர். சிட்டரா கைக்கு போச்சு. ரஞ்சித் அவர்கள் நகரவே தேவையில்லைன்னு கேட்ச பிடிச்சிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் வச்சு ஸ்ட்ரைக்ல பாப்பா வைடு. இதுவும் கேரி ஆகிட்டா. முன்னாடி வந்துட்டாரு. சிம்லர் கைண்ட் ஆஃப் டிஸ்மிஸ் ஓவர்ல. நியூ பேட்ஸ்மேன் பாண்டியன் ஸ்டிக்ல ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பேட்டை விட்டு பார்த்திருக்காரு. கோத்தியம் பிரிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி. இங்க கான்ஃபிடண்டா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. லெஃப்ட் ஆம் ஆஃப் கட்ரா வெளில போன்னு பார்த்தா பெருசா டர்ன் எடுக்கல. 5 ஓவர் முடியல, ஸ்கோர் 26. 6 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். லாஸ்ட் ஓவர் 6க்கு 49 தேவை. முதல் பால் பாபு தந்து ஸ்ட்ரைட்டாவே யார்கர் காலையே சொல்லியிருக்காங்க. பால் வைடு. செகண்ட் பால் ரீ நல்லா தூக்கி போட்டிருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பு எல்லாம் போச்சு. பவுண்டரி சேவ் பண்ணி கொடுத்தாரு. பாலா சிங்கிள் மாத்திருக்காங்க. 3வது பால் நேரா மீண்டும் ஒரு யார்கர். இதுக்கு முன்னாடி டோ கிரஷிங் யார்கரை பார்த்தோம். இப்போ பேட்டு கடையிலே போட்டுக்கிறது யார்கரை. எஸ், மீட் இருந்துச்சு. ஒரு விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க இந்த ஓவர்லயுமே. குயிக்கா வந்துருச்சு. இந்த ஓவர் குயிக்கர் பால் தான் போட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் போட்டிருக்காரு. பெருசா திரும்ப பார்க்கல. நாடுகள் முழுவதும் மறுப்புலி கொடி பறக்க வைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக